Welcome to our channel. Camera command window camera na type பண்ணி enter press பண்ணீங்க நமக்கு ஒரு கேமரா வந்துரும். இத பாத்தீங்கன்னாக்கா லொகேஷன்ஸ் எந்த லொகேஷனை நீங்க செட் பண்ணனுமோ அதை செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து இந்த லொகேஷன்ல செட் பண்ணிட்டேன். அது இப்படி பார்க்கணும்னு வெச்சுங்களேன். இந்த மாதிரி ஓகே செலக்ட் பண்ணிட்டேன். இதுல நேம் வேணும்னாக்கா cam enter கேமரா லொகேஷன் திரும்ப கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த லொகேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபுல் வியூ நான் பார்க்கணும்னாக்கா நீங்க இப்படி கூட பண்ணிக்கலாம். ஓகே ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 120 ஹைட் டார்கெட் அதாவது இந்த டேபிள்ல பார்த்துருக்க மாதிரி டார்கெட் நான் கொடுத்துட்டேன். ஓகே இதில் வியூ பண்ணீங்க அப்படின்னாக்கா கேமரா வியூ எஸ் கொடுத்துருங்க. நம்ம கேமரா வியூ இது நம்ம கேமரா செட் பண்ண முடியும். அந்த கேமரா வந்து வியூ பண்ணி நமக்கு வந்து பிக்சரை வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. கேமராவில் இருக்கப்பட்ட ஃபோட்டோஸ் இது நம்ம ஃப்ரண்ட்லேருந்து தான் எடுத்தோம். ஃப்ரண்ட் வியூ மட்டும் நம்ம எடுத்தோம். அதனால் அது மட்டும் நம்ம வந்து வந்துருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லேயும் நம்ம வியூஸ் வந்து கேமரா செட் பண்ணி அதை கொடுத்தோம்னா அது நம்ம வியூ காட்டிடும். நம்ம ஓகே எஸ்கேப் கொடுத்துட்டு கண்ட்ரோல்ஸ் கொடுத்து நான் ப்ரீவியஸ் ஸ்டேஜ் போயிட்டேன். தென் இதில் பார்த்தீங்கன்னாக்கா டாப் வியூ போய்க்கிங்க. ரைட்டாக மூவ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அனிபாத் அப்படின்னு டைப் பண்ணி இது வந்து அனிமேஷன் பார்த்து ஒரு விண்டோ வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கங்க. ட்ரா பண்ண விட்டுட்டேன். ஒரு லைன் இங்கே ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அனிபாத்தம் டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்துன்னு வச்சுட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. இந்த பாயிண்ட் ஓகே இது பாயிண்ட்டு ஓகே இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிவியூ கரெக்டாக அந்த லைனில் நமக்கு வந்து இமேஜ் கிடைக்குது. நான் ப்ளே பண்ணுறேன். ஃப்ரண்ட்லேருந்து நமக்கு வந்து ரிவர்ஸாக வருது டயக்ராம். பின்னாடி போகுது கேமரா. இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரிவியூ பார்க்குறேன். இங்கேருந்து முன்னோக்கி போகிற மாதிரி கேமரா கிட்டே போகும்போது பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஓகே இப்போ நம்ம வந்து இதை ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா டெஸ்க்டாப்பில் வந்து ஏதோ ஒரு நேமில் பார்த்தீங்கன்னாக்கா விஐ கொடுத்துருக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஃபைல் ஃபார்மேட் இருக்குது. டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோஸ் நமக்கு இங்கே சேவ் ஆகிருக்கு. நான் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து குயிக்காக வந்துச்சு. இப்போ இதை எடிட் பண்ணிவிட்டு
அப்படியே அது இருக்கட்டும். அதை இன்னொரு வீடியோஸ் நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த வெளியே ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் அனிபாத் கொடுக்குறேன். அனிபாத் என்டர். விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அந்த ப்ரீவியஸ் இதுலேயே இருக்குது. இதில் வந்து அந்த ஃப்ரேம் நம்பர் வந்து நான் 300 சேஞ்ச் பண்ணுறேன். டைம் வந்து ஒரு 10 செகண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ ப்ரிவியூ பார்ப்போம். இது ஸ்மூத்தாக மூவ் ஆகும். நம்ம வியூ பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான். இப்போ நான் இதை வந்து ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஒரு நேம் வந்து VA2 டெஸ்க்டாப்பில் சேவ்னு கொடுத்துட்டேன். இப்போ ப்ராசஸிங் நடக்குது. நமக்கு இங்கே ப்ராசஸிங் நடக்க இங்கே அந்த ஒவ்வொரு த்ரெட்டாக மூவ் ஆகிற மாதிரி அதை இங்கே காட்டும். ரிவ்யூவில் காட்டுது. நமக்கு வந்து வீடியோ வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம தான் நீங்கள் வந்து ஒரு 3Dயில் ட்ராயிங் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோவை ரெடி பண்ணணுன்னாக்கா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மினிமைஸ் பண்ணிட்டு அந்த VI2 நம்ம சேவ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ப்ளே பண்ணிக்கணும். மீடியா பிளேயரு இன்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த மீடியா பிளேயரில் இந்த வந்து ப்ளே கொடுத்துட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே கொடுக்குறேன். பாருங்கள், ப்ளே ஆகுது பாருங்கள். இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு VLC மீடியா பிளேயரில் ப்ளே பண்ணி பார்த்துப்போம். Open with VLC media player. ஓகே, இப்போ இதை நான் வந்து கேன்சல் கொடுத்துட்றேன். இல்லையா, SP லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்மூத்தாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அனிபாத் கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இந்த பாயிண்ட்லேருந்து பாத் கொடுத்துட்டேன். இதில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதை டார்கெட் பண்ணுற மாதிரி. ஓகே, இதில் 10 செகண்டே இருக்கட்டும். இப்போ ப்ரிவியூ பார்த்துருவோம். அழகாக வந்து நமக்கு வந்து ப்ளே ஆகும். நம்ம எந்த பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்டை பார்த்து கேமரா வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரிவர்ஸ் ஸ்டிக்கை நான் எடுத்து விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி மூவ் ஆகிற மாதிரி வரும். நான் ப்ரிவியூ கொடுக்குறேன்.
இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாத் வழி அழகாக ரிமூவ் ஆகுது. இந்த பாயிண்ட்டை வந்து கொடுத்தனால இந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேர்ன் ஆகி இந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்து நமக்கு வந்து மூவ் ஆகுது. கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னாக்கா டெஸ்க்டாப்பில் VI3 அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 300 ஸ்லைட் கொடுத்துருக்கோம். இங்கே ப்ராசஸிங் நடக்குது. வீடியோ வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. வீடியோ க்ரியேட் ஆக உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ இதில் பார்த்துக்கலாம், அந்த விண்டோவில் தெரியும். வீடியோ கிரியேட் ஆகி முடிக்க போது கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை மினிட் பண்ணிட்டு VI3 இருக்கு இல்லையா, அதை வந்து VLC மீடியா பிளேயரில் ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம எப்படி பார்த்து கொடுத்தோமோ அந்த பார்த்துக்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து அனிமேஷன் வீடியோ நம்ம 3D ட்ராப் பண்ணிவிட்டு அனிமேஷன் வீடியோ ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.